கர்த்தருக்கு மிகவும் பிரியமான அன்பின் நேயர்களே, ஆண்டவர் இங்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாத தேவன் நம்மோடு கூட இருந்து நம் ஆவிக்குரிய பாதையில் நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வாராக. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து குறிப்புகளை எடுத்து வரும் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் முதல் கற்றுக்கொள்வோம். இந்த 18ஆம் அதிகாரத்திலே தேவன் அவருடைய நியாய தீர்ப்பில் குறிப்பாக ஒவ்வொரு தனிநபரையும் எப்படி நியாயம் விசாரிக்கிறார் என்பதை கவனிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். இந்த வசனம் மீண்டும் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. எசேக்கியேல் அவருடைய சொந்த கருத்தை சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறார். எசேக்கியேல் 18:2 பாருங்கள். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பழமொழி இருந்து வந்தது. இதை 2 முறை எரேமியாவும் பயன்படுத்தி இருக்கிறார். முதலாவது எரேமியா 31:29 பார்ப்போம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அடுத்ததாக புலம்பல் 5:7, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பழமொழியை எப்படி உண்டாக்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால் அதை புரிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:5, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அந்த ஜனங்கள் இந்த வசனத்திலிருந்து உண்டாக்கிய அந்த பழமொழி தவறானது. கர்த்தருடைய வசனத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பயன்படுத்துவதிலே இந்த ஆபத்து தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் மத்தியிலே வழங்கி வந்த அந்த பழமொழி தவறானது. பிதாக்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டார்கள், அதன் விளைவை பிள்ளைகள் செலுத்தினார்கள் என்பது ஓரளவுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் தன் மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார். அவர் தனி மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிறார். தகப்பனோ மகனோ யாராயிருந்தாலும் சரி, அவரவர்கள் ஒழுக்கத்திற்கு ஏற்ப அவர் நடவடிக்கை எடுக்கிறார். இது நித்திய வாழ்க்கை குறித்ததான நியாய தீர்ப்பு அல்ல. இந்த உலகத்திலே கீழ்ப்படிபவர்களுக்கும் கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கும் தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்பு. எசேக்கியேல் 18:3 பாருங்கள். இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த அதிகாரத்தில் ஜீவன் என்ற வார்த்தை 13 முறையும், சாவு அல்லது மரணம் என்பது 14 முறையும் வருகிறது. ஜீவனும் மரணமும் இங்கே நம் முன்னால் வைக்கப்படுகிறது. இங்கே கர்த்தர் நித்திய வாழ்க்கை குறித்து பேசவில்லை. இந்த உலகத்திலே தனி மனிதர்களை நியாயம் தீர்ப்பதை குறித்து தான் கர்த்தர் அவ்வாறு சொல்லுகிறார். அந்த கண்ணோட்டத்திலே இந்த முழு அதிகாரத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:4, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இங்கே கர்த்தர் மிக தெளிவாக எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று கூறுகிறார். மேலும் தகப்பனுடைய பாவம் பிள்ளைகள் மேல் வருகிறது என்றால் பிள்ளைகள் தகப்பனின் தவறான மாதிரியை பின்பற்றி துன்மார்க்கத்தில் வாழ்கிறார்கள். பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் சாகும் என்றுதான் கூறுகிறார். மேலும் உபாகமம் 24:16 நாம் பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன். உபாகமம் 24:16, பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம், அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். ஒவ்வொரு தனி நபர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். தொடர்ந்து வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:5-9 வரை, ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும்
தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மலைகளின் மேல் சாப்பிடாமலும் என்பது விக்கிரக ஆராதனையில ஈடுபடாமல் இருப்பதை குறிக்கிறது. இந்த மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழியிலே நடப்பவன், இவன் பிழைக்கவே பிழைப்பான். இங்கு இந்த உலக வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நித்திய வாழ்க்கை குறித்து பேசவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். வசனம் 10 பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல். அந்த நீதிமானாகிய மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படாத ஒரு குமாரன் பிறக்கலாம். சரி, வசனம் 13 பாருங்கள். வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். தேவன் அந்த மகனைத்தான் நியாயம் தீர்ப்பார், தகப்பனை அல்ல. சரி, வசனம் 14 பாருங்கள். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து. கவனித்தீர்களா? ஒரு பொல்லாத தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகன் தகப்பனுடைய பொல்லாத வழிகளை பின்பற்ற வேண்டாம் என்று தீர்மானிப்பான் என்றால் அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் சரித்திரத்திலே பல இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கலாம். ஆகாஸ் ராஜா மிகவும் துன்மார்க்கமானவன். ஆனால் அவனுடைய மகன் எசேக்கியா ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தான். யோசியா ராஜா அற்புதமான மனிதனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய தகப்பன் ஒரு துன்மார்க்கன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 18ஆம் வசனம் வரை பாருங்கள். சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ இவன் தன் அக்கிரமத்திலே சாவான். தேவன் இங்கே சொல்வது என்ன? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் வாழும் வாழ்க்கைக்கு தக்க இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்கப்படுவான். மீண்டும் சொல்கிறேன், இங்கே நித்திய வாழ்க்கை குறித்து பேசவில்லை. இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறேன். இந்த அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். பாவம் செய்யும் ஆத்துமாவே சாகும். இந்த வாக்கியத்தை இந்த அதிகாரத்திலேயே 2 முறை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், இந்த 20ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். சரி, எசேக்கியேல் 18:31 பாருங்கள். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இன்று நம்மத்திலே இருக்கும் ஒரு உளவியலுக்கு இந்த அதிகாரம் விடை கொடுக்கிறது. அந்த உளவியலின்படி ஒருவன் ஒரு ஒழுக்கமற்ற பையனாய் வளர்வதற்கு காரணம் அவனுடைய தாய் அவனை சரியாய் நடத்தவில்லை அல்லது அவனை கவனிக்கவில்லை, அவனை நேசிக்கவில்லை என்று சொல்கிறோம். அருமையான சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் தனித்து நிற்கிறோம். நீங்கள் பாவம் செய்ததால் நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள். ஆங்கிலத்திலே கரடு முரடான ஒரு பழமொழி உண்டு. எவ்ரி டப் மஸ்ட் சிட் ஆன் இட்ஸ் ஓன் பாட்டம். இதை தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு அண்டாவும் அதனதின் அடிப்பாகத்திலே தான் அமர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனுக்கு முன் நிற்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே
அவன் தன் அப்பாவையோ அம்மாவையோ குற்றம் சாட்ட முடியாது. இங்கே எசேக்கியேல் மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவன் விசுவாசியோ இல்லையோ இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்படுவான் என்பதை தெளிவாய் கூறுகிறார். சரி, எசேக்கியேல் 18:32 பாருங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் இது சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பிடுகிறது. இன்றும் தங்கள் காலத்திற்கு முன் யாரும் சாகிறதை தேவன் விரும்புகிறதில்லை. மனிதன் சாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஞாபகம் இருக்கிறதா? தான் லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்பதை இயேசு அறிந்திருந்தும் லாசருவின் கல்லறை அண்டையிலே கண்ணீர் விட்டார். மனிதன் மூலமாகத்தான் மரணம் வந்தது. தேவனுடைய திட்டத்தில் அது இல்லை. மனிதனுடைய பாவமே மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 19ஆம் அதிகாரத்திலே 2 புலம்பல்கள் காணப்படுகின்றன. ஒன்று இஸ்ரவேல் தேசத்தின் பிரபுக்களை குறித்தது. 2வது புலம்பல் யூதா தேசத்தின் மேலே, அதாவது இஸ்ரவேல் நாட்டின் தென்பகுதியில் வாழ்ந்தவர்களை குறித்து துக்கத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியங்கள். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. சில வேத பண்டிதர்கள் சொல்ல முயற்சிப்பது போல இது எசேக்கியேலின் புலம்பல் அல்ல, இது கர்த்தருடைய புலம்பல். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலேயும் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார், புலம்பினார். இப்பொழுது யூதாவின் பிரபுக்கள் மேல் கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். இந்த பிரபுக்களில் ஒருவருமே தங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவரை குறித்த அக்கறை இல்லாதவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை குறித்தும் கரிசனையோடு இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் மேல் கண்ணீர் வடிக்கிறது யார்? கர்த்தர் தான். பிரியமானவர்களே, இன்று உங்களை குறித்தும் கரிசனை கொண்டிருப்பது யார்? ஒருவேளை உலகத்தில் உள்ள ஒரு சிலருடைய பெயர்களை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக வேலை செய்தவர்கள் உங்கள் மேல் அக்கறையோடு இருக்கிறார்களா? உங்கள் திருச்சபையிலே உள்ளவர்கள் உங்களை குறித்து உண்மையான கரிசனையோடு இருக்கிறார்களா? அல்லது உங்கள் குடும்பம் அப்படி இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். தன் தொழிலில் வெற்றி காணும் ஒருவர் ஊழியர் ஒருவரை பார்த்து, இன்று உண்மையாகவே என்னை குறித்து யார் அக்கறை கூறுகிறார்கள் என்று நான் யோசிக்கிறேன். என்னுடைய குடும்பம் உட்பட என்னிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறார்கள் என்று கூறினாராம். இது எத்தனை வேதனையான ஒரு உண்மை இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் உங்களை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இது உண்மையாகவே உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் ஒரு உண்மை. தேவனுடைய பார்வையிலே நான் மிகவும் சிறியவன் தான் என்றாலும் அவருடைய கண்கள் என்னை குறித்தும் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அக்கறை உள்ளதாய் இருக்கிறது. அன்று வாழ்ந்த இஸ்ரவேலின் பிரபுக்களை குறித்து கண்ணீர் வடிக்கக்கூடிய யாரும் அவர்களுக்கு இல்லை. யோவகாஸ், யோயாக்கின் என்ற அரசர்கள் அவர்களை குறித்து அக்கறைப்படவில்லை. கர்த்தர் ஒருவரே அவர்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். சிங்கத்தை குறித்து அவர் பேசும் பொழுது யூதாவைத்தான் சிங்கம் என்று பேசுகிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யாக்கோபு தனது 12 குமாரர்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் கூறிய பொழுது யூதாவை சிங்கம் என்றுதான் அழைத்தார். எண்ணாகமம் 23:24 என்ன வாசிக்கிறோம்? அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட ஒரு செய்தி. கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும்
அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். சரி, தொடர்ந்து எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களையும் கவனிங்கள். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ் காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது யூதா தேசத்தை குறித்த புலம்பல் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்துக்குள் வந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அங்கே நாட்டப்பட்ட ஒரு திராட்சை கொடியைப் போல் இருந்தார்கள். இப்பொழுது அவரே அந்த திராட்சை செடியை பிடுங்கிவிட்டார். அவர்கள் சிறையிருப்பினுள் சென்று விட்டார்கள். இதுதான் அந்த தேசத்தை குறித்த ஒரு துக்கமான சரித்திரம். சரி, தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே எருசலேமின் நியாய தீர்ப்பை குறித்ததான கடைசி முன்னறிவிப்பு வருகிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே குறிப்பாக 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, எவ்வளவோ நீண்ட காலமாக தெளிவாக கர்த்தர் அந்த மக்களோடு பேசுகிறார். நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டது முதல் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் அவர்களை தப்புவிக்க ஆயத்தமாயிருந்தார். கடந்த காலங்களிலே அசீரியர்கள் எப்படி எருசலேமை அழிக்காமல் தேவன் தடுத்து நிறுத்தினாரோ அதுபோல நேபுகாத்நேச்சாரையும் தடுத்து நிறுத்த அவரால் முடியும். என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பவில்லை. எனவே நியாய தீர்ப்பு வந்தது. கடைசி நிமிடம் வரை தேவன் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்துக் கொண்டே இருந்தார். இரண்டாவதாக, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், எருசலேம் முற்றுகையிடப்பட்ட நாளிலே எசேக்கியேலின் மனைவி மரித்தாள். அவளுக்காக அழ வேண்டாம், துக்கம் கொண்டாட வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார். இந்த மனிதனை எரேமியாவுக்கு நேர் எதிர்மறையான ஒருவராய் தேவன் பயன்படுத்தினார். எரேமியா ஒரு பெண்ணின் இருதயத்தை கொண்டவராய் இருந்தார். அவர் அழுதார். அவர் கொடுத்த செய்தியே அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அவர் அழுதபடியினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எரேமியாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். சொல்லப்போனால் எசேக்கியேலுக்கு ஒரு நடிகன் தனது பகுதியை நடிப்பது போலவே இருக்கிறது. அவர் சொல்லும் செய்தியினாலே எந்த அளவும் அவர் உள்ளம் உடையவில்லை. எல்லா காலகட்டங்களிலேயும் அவர் உறுதியான மனநிலை உடையவராய் இருந்தார். எசேக்கியேல் தேவனுடைய வாயாய் மட்டும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்திலே தேசத்தின் பாவத்தை பின்னோக்கி திரும்பி பார்க்கிறோம். மீண்டும் நான் கூற விரும்புவது, எசேக்கியேல் தனது சொந்த வார்த்தைகளை அல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தபால்காரர் போல ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், அவ்வளவுதான். அது மகிழ்ச்சியின் செய்தியாக இருக்கலாம் அல்லது துக்கத்தின் செய்தியாக இருக்கலாம். தபால்காரர் செய்தியை மட்டும் கொடுத்து செல்கிறார். அதை வாசிக்கும் நீங்கள்தான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவோ துக்கப்படவோ செய்ய வேண்டும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 7ஆம் வருஷத்து 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். கவனித்தீர்களா? இப்பொழுது அடிக்கடி இந்த மனிதர்கள் எசேக்கியேலின் இடத்திலே வருகிறார்கள். தங்களுக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குமா என்று வருகிறார்கள். இது நடந்த காலம் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 590வது ஆண்டு. இதற்கு சிறிது காலத்திற்கு பின்னர் தான் எருசலேம் அழிக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 588 முதல் 586 வரை உள்ள காலகட்டத்திலே அழிக்கப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ? நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி. இப்பொழுதும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அந்த ஜனங்கள் தேவனை குறித்து குறை சொல்லவும் குற்றம் சாட்டவும் வந்தார்கள். அவர்களை நியாயம் தீர்ப்பதும்
எருசலேமை அழிப்பதும் நியாயமல்ல என்று கூறுகிறார்கள். இப்பொழுதுதான் எசேக்கியேலின் வார்த்தைகள் அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளே செல்ல ஆரம்பிக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர ஆரம்பிக்கிறார்கள். எசேக்கியேல் மீண்டும் நியாய தீர்ப்புக்கான காரணத்தை கூற ஆயத்தமாயிருக்கிறார். ஏனென்றால் கடவுள் தனது குற்றச்சாட்டை கூறவோ அல்லது அவர் கொண்டு வரவிருக்கும் நியாய தீர்ப்புக்கான காரணங்களை மறுபரிசீலனை செய்யவோ தயங்குவதில்லை. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். முதலில் தேவன் அவர்களை எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த காலத்தில்தான் அவர்களை விடுவித்து வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்த ஆரம்ப நிகழ்வை குறிப்பிடுகிறார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து வந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் கலகம் செய்தார்கள். அவர்கள் அப்படியே வனாந்தரத்திலே மடிந்து போகும்படி தேவன் விட்டுவிட்டார். சரி, எசேக்கியேல் 20, 21, 22 வசனங்கள். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அவர்களோ அவைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். கலகம் செய்தவர்களை தேவன் தண்டித்தாலும் மீதியிருந்த ஜனங்கள் மேல் அக்கறை கொண்டு தன்னுடைய பரிசுத்த நாமம் குலைச்சலடையாதபடிக்கு அவருடைய நாமத்தை நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தார். அதையும் அந்த நேரத்திலே அவர்கள் உணரும்படியாக கர்த்தர் மீண்டும் கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். என்றாலும் பல காலமாய் நாம் அவரை விட்டு பின் திரும்பி விட்டோம். கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் நாம் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிபூர்ணமாய் மனம் திரும்பி நாம் விட்டுவிட வேண்டிய பாவங்களை விட்டுவிடுவதை குறித்து திட்டவட்டமான தீர்மானங்களை நாம் எடுக்கவில்லை. திட்டவட்டமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கவில்லை. என்றாலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற தண்டனையை கொண்டு வரும் முன் நாம் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக செய்த காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவரை விட்டு எவ்வளவோ நாம் தூரம் போயிருந்தாலும் நம்முடைய வியாதிகளிலே அற்புதமாய் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். விபத்துகளிலே நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்ப நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்களுக்கான நியாய தீர்ப்பை இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படை சத்தியத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நீர் கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ வாய்ப்புகளை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. நாங்கள் அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் உண்மையாய் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பவும் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும் பரிபூர்ணமாய் அனுதினமும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்பற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கு தன்னை தெரியப்படுத்தினார்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கு தன்னை தெரியப்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ கானான், ஆப்ஷன் பி எகிப்து, ஆப்ஷன் சி சோதோம் கொமாரா. இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் கிடைக்குமோ என்று தேடினாலும் அவர்களுடைய இருதயம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. நாமும் அப்படி இராதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. எதை விதைக்கிறோமோ அதை உலகில் நிச்சயமாகவே நாம் அறுப்போம். அதைத்தான் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தெளிவாக எடுத்துரைத்தார். நமக்கு தேவைகள் வரும்போது மட்டும் நாம் ஆண்டவரிடம் செல்கிறோமா? இல்லை, அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:13.